வணக்கம். என் பெயர் மா கனிஷ்கா. தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு கொடுத்த புக்கோட பேர் வந்து நான் மந்தாகினி பேசுகிறேன். அதுல வந்து குழந்தைகளை கேட்காமல் பெயர் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கதை படிச்சிருந்தேன். எழுதியவங்க வந்து விமலா மேனன். அதுல வந்து மந்தாகினி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருப்பாளாம். அவளுக்கு வந்து 15 வயது இருக்குமா. அந்த பொண்ணு வந்து பள்ளிக்கு ஒரு ஆசிரியர் இருப்பாங்களாம். அந்த ஆசிரியர் வந்து இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவங்க வந்து நல்லா சொல்லி கொடுப்பாங்களாம். அவ அடுத்த நாள் வந்து ஒரு தடவை வந்து அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கையில வந்து தன்னோட நண்பர்கள்லாம் வந்து இந்த பொண்ணோட மந்தாகினி அப்படிங்கிற பேரை பார்த்துட்டு ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுவாங்களாம். அப்பையில வந்து அவங்க வந்து பட்ட பேர்லாம் சொல்லி அந்த பொண்ணை வந்து கூப்பிடுவாங்களாம். அப்பையில அந்த பொண்ணு வந்து என்னோட பேர் வந்து மந்தாகினி, என்னை வந்து வேற பேர் சொல்லி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுமா. ஸோ ஆனா நண்பர்கள்லாம் வந்து கேட்க மாட்டாங்களாம். தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். தன்னோட ஆசிரியர்கிட்ட சொல்லுவாங்களாம் அந்த பொண்ணு. அந்த ஆசிரியர் வந்து நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாங்களாம். அப்பயே வந்து ஆனா அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு ஆனா வந்து அதே மாதிரிதான் அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அதை போய் அவங்க அம்மாட்ட போய் சொல்லுமா. அப்பையில அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்களாம், ஒரு நண்பர்கள் எல்லாம் கூப்பிடு, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்களாம். அந்த பொண்ணு அந்த நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு வருமா. அப்பையில வந்து அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்களாம், நீங்க வந்து மந்தாகினியோட பேரை வந்து கிண்டல் பண்ணி பேசுறீங்களா, அவ வந்து இது ரொம்ப வருத்தப்படுறா, இனிமே அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்களாம். சரின்னு சொல்லிட்டு ஆனா அப்படியே தான் பேசிட்டே இருப்பாங்களாம். அதோட வந்து இந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருக்குமா. அவங்க அம்மா வந்து சரி உன் பேர் வந்து இனிமே மந்தாகினி இல்ல, நான் வந்து உனக்கு வந்து பேர் வந்து மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வைப்பாங்களாம். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, யாரோட பேரை வந்து கிண்டல் பண்ணி பேசக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தோல்வியே வெற்றியின் படிக்கட்டு அப்படிங்கிற புக்ல இருந்து நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை படிச்சிருந்தேன். எழுதியவர் வந்து குழந்தை அருள். அதுல வந்து நம்ம வந்து இப்போ வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறணும் அப்படின்னா வந்து நல்ல நண்பன் தேவை. ஆனா வந்து வாழ்நாள் முழுவதும் இது வந்து இருக்கணும், அப்படி முன்னேற்றம் வந்து இருக்கணும் அப்படின்னா வந்து நல்ல ஒரு எதிரி தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்துல் கலாம் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி அந்த புக்கில் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இப்போ வந்து 90 மதிப்பெண் வந்து ஒரு மாணவன் வந்து எடுக்கிறான் அப்படின்னா வந்து அந்த அந்த மதிப்பெண்ணில் தான் மற்ற மாணவர்கள்லாம் வந்து 80 மார்க்குக்கு கீழே தான் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பையன் வந்து 90 மார்க்லேயே தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து எதிரி இல்லை. அவனுக்கும் அந்த இன்னொரு மாணவனுக்கும் வந்து போட்டி போடுற மாதிரி இல்லை. அதனால வந்து அவன் வந்து அதே மதிப்பெண்ணில் தான் இருப்பான். அதனால வந்து அவனுக்கு வந்து அதே 90 மார்க்கு தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ வந்து கால்பந்து ஆட்டம் ஆடணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு அணி இருந்தால் தான் வந்து அந்த நம்ம வந்து யார் ஜெயிக்கிறா தோக்குறா அப்படின்னு சொல்லி தெரியும். ஒரே அணி வந்து ஆடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து யார் ஜெயிக்கிறா தோக்குறான்னு சொல்லி தெரியாது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறணும்